சிறு மற்றும் குறு தொழிலுக்கு வந்து சேவை புரிஞ்சுட்டு இருக்கேன். இதில் ஃபுட் லைசன்ஸோட உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்து போகும்போது இட் இஸ் வேல்யூ அடிஷன். கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு தொழில் முனைவோருக்கும் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து டெவலப் பண்ணுற விதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மிஷினரிக்கு மானியம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு ஈபிக்கு சப்சிடி வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை லோன் வாங்குறேன் நான் லோனுக்கு சப்சிடி வேணும், இந்த மாதிரி நிறைய வேரியஸ் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்டை அவைல் பண்ணுறதுக்கு இந்த ஆண்டர்பிரனர் இருக்காங்க இல்லையா, புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு வந்து நாங்கள் ப்ராஃபிட்டை எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரோம். 86% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரைவேட் செக்மெண்ட்டில் இந்த எம்எஸ்எம்இ மற்றும் சிறு மற்றும் குறு தொழில் மூலிமா தான் எம்ப்ளாய்மெண்ட்டே நடக்குது. வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். லோகம் லைவ் குடும்ப அனைவருக்கும் லோகேஷ் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நம்ம லோகம் லைவ் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிறு மற்றும் நடுத்தர தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து இந்திய கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் போகுது, அது எப்படி அப்ரோச் பண்ணி யாருக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலூர் மாவட்டத்தில் விஜய் அசோசியேட் அட்வொகேட் அண்ட் டேக்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா மக்களுக்காகவே தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ அவங்க நீங்கள் அணுகுனீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, சார் இந்த 3 பாயிண்ட் மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணால் போதும் சார், இந்த 3 பாயிண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், அவங்க தொழிலும் மிக வளர்ச்சியை கொண்டு வரேன், அது இல்லாமல் சப்சிடி வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. அது என்ன சப்சிடின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் உங்கள் விஜய் ஆதித்யா, ப்ராக்டிசிங் டேக்ஸ் அட்வொகேட். நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து டேக்ஸ் அண்ட் டேக்ஸ் மேட்டரில் வந்து கடந்த ஒரு 31 வருஷமாக இருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிறு மற்றும் குறு தொழிலுக்கு வந்து சேவை புரிஞ்சுட்டு இருக்கேன். இதில் டேக்ஸ் அண்ட் டேக்ஸ் மேட்டர் அண்ட் டேக்ஸ் லிட்டிகேஷனில் முக்கியமாக நான் இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கின லோகம் லைவ் சேனலுக்கு வந்து முக்கியமாக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லோகம் லைவ் சேனலில் போய் பார்த்தோம் வச்சுங்களேன், சிறு மற்றும் குறு தொழில் பண்ணுறவங்களோட வீடியோஸ் நிறைய இருந்தது. ஃபாலோயர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 3 விஷயத்தை வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலாம் டேக்ஸ் அண்ட் டேக்ஸ் மேட்டரில் அப்படின்றது தான் என்னோட இந்த பேட்டியோட முக்கிய நோக்கமே. இப்போ இதில் என்ன அப்படின்னா, சிறு மற்றும் குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் லைசன்ஸ் வாங்கினா அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றத ஒரு பயத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுக்கணும் உங்களோட சிறு மற்றும் குறு தொழிலுக்குன்னா அதுக்கு டெமோ வீடியோஸ் இருக்குது. அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறது எப்படி செல்ஃபாக நீங்களே. அடுத்தது வந்து ஃபுட் லைசன்ஸ், ஃபுட் அண்ட் ஃபுட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களாம் ஒரு பேசிக்காக ஒரு ஃபுட் லைசன்ஸ் எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து உதயம். இந்த உதயம் வந்து எம்எஸ்எம்இயில் நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீமெல்லாம் அவைல் பண்ணுறதுக்கு இந்த உதயம் தான் தேவைப்படுது. உதயம் சர்டிஃபிகேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கவர்மெண்ட்டில் சார்ஜ் பண்ணல. இட் இஸ் 100% ஃப்ரீ. இதை நீங்களே எப்படி வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம உதயம் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம சொல்லித்தர போகிறோம். ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கும் இட் இஸ் எ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது எப்படி என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, அது எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அதுவும் உங்களுக்கு இன்றைக்கி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதை தாண்டி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுட் லைசன்ஸ். ஸோ ஃபுட் லைசன்ஸ்க்கு மட்டும் கவர்மெண்ட்டில் ஒரு அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. அது எவ்வளோன்றதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோவில். இந்த 3 சர்டிஃபிகேட்டும் பேசிக்காக இருந்தால் போதும். அதுலேயும் இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்பப்போ யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் தேவைப்படும். எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒரே நேரத்தில் எல்லோரும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போது நம்பர் 1 நம்ம ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டோம் வச்சுங்களேன். ஜிஎஸ்டியில் சிறு மற்றும் குறு தொழில் பண்ணுறவங்களுக்குன்னே சில எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20 லட்சம் வருஷத்துக்கு வருமானம் வர வரலும் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எடுக்க தேவையில்லை. அது வரலும் ஃபுல்லி எக்ஸம்டட். அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதுவே நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி விற்கிறீங்க, ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா 40 லட்சம் வரையிலும் ஒரு வருஷத்துக்கு உங்களோட டர்ன் ஓவர் 40 லட்சம் ரீச் பண்ணுறது அப்படின்னா அது வரையிலும் 40 லட்சத்துக்கு உள்ளே வர வரையிலும் நீங்கள் ஜிஎஸ்டி நாட் அப்ளை. ஸோ ஜிஎஸ்டியோட எக்ஸம்ஷனை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது வந்து சிறு மற்றும் குறு தொழிலுக்காக நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு பெனிஃபிட்டை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கணுன்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு கோரிக்கை. ரெண்டாவது, ஃபுட் லைசன்ஸ் வந்து வீட்டிலேருந்து சிம்பிளிஃபைடாக ஃபுட் லைசன்ஸை பற்றி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நிறைய ஹவுஸ் ஒய்ஃபு வந்து பிஸ்னஸில் உள்ளே வரணும், நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் பண்ணணும், நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் லைசன்ஸை வந்து ஃபுட் லைசன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் பண்ணுறாங்க.
ஏன் என்ன ரீசன்னா ஃபுட் லைசன்ஸ் எப்படி எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. அதை பற்றி ஒரு சிம்பிளாக நாங்கள் வந்து இப்போ சொல்லி தரப்போகிறோம். ஃபுட் லைசன்ஸோடு உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்து போகும்போது இட் இஸ் வேல்யூ அடிஷன். ரெண்டாவது வந்து ரிஜெக்ஷன் நிறைய இருக்காது. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு உங்களோட ப்ராடக்ட்டை கொடுக்கும்போது ஒரு ஃபுட் லைசன்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறீங்க வச்சுங்களேன், இட் இஸ் அடிஷ்னல் வேல்யூ தட். ஸோ வாங்குறவங்களுக்கும் வந்து ஓகே ஃபுட் லைசன்ஸோட கவர்மெண்ட்டோட நாம்ஸோட இவங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணி தராங்க அப்படின்னு உங்கள் மேலே ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கும். தேர்ட் ஒன் வந்து உதயம். நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து எந்த மாதிரியான ஹெல்ப் வேணும்னாலும், ஒரு மிஷினரிக்கு மானியம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு இபிக்கு சப்சிடி வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை லோன் வாங்குறேன் நான் லோனுக்கு சப்சிடி வேணும், இந்த மாதிரி நிறைய வேரியஸ் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்டை அவைல் பண்ணுறதுக்கு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதயம் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். உதயம் சர்டிஃபிகேட்டும் 100% ஃப்ரீ. இதையும் நீங்கள் வந்து நெட்டில் வந்து சிம்பிள் டேட்டா தான், உங்கள் பேர், உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட கம்பெனி நேம், கம்பெனியோட அட்ரஸ்ஸு, இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி தரப்போகிறோம். இது வந்து பெரிய விஷயமே இல்லை. நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு அது இல்லாமல் எந்த வெப்சைட்டில் போய்ட்டு இதை நம்ம வந்து அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்ல போகிறோம். அங்கேயும் டெமோ வீடியோ இருக்குது. டெமோ வீடியோலையும் நீங்கள் உங்களுக்கு டவுட் வந்துன்னா கிளாரிஃபை பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் கடைசியாக இந்த இந்த பேட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் நான் இது கொடுத்துருப்பேன், என்னோட காண்டாக்ட் அட்ரஸு, காண்டாக்ட் மெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். ஏதாவது கிளாரிஃபை வேணும்னா அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வி ஆர் டன். நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். எம்எஸ்எம்இயை பொறுத்தவரையிலும் வி ஆர் 100% வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்ட் அப்புக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறது 100% ஆல்வேஸ் இன் ஃப்ரீ. ஸோ அதனால் டோன்ட் ஹெசிடேட். தேங்க்யூ. இப்போ வாங்க நம்ம பேசின மாதிரி வந்து இந்த 3 விஷயத்தையும் எப்படி வந்து சிறு மற்றும் குறு தொழிலுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை நம்மளே அப்ளை பண்ணி நம்மளே டவுன்லோட் பண்ணலாம், அதை அந்த சர்டிஃபிகேட் எப்படி நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத லைவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் நாங்கள் சொல்லி தரப்போகிறோம். ஸோ அதை ஒரு நோட்ஸ் எடுத்துதான் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சேவ் பண்ணுறது தான் சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிஜாவில் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை, எந்த வெப்சைட்டில் போய்ட்டு அதை டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றத 1 by 1 நம்ம இப்போ சொல்லித்தரப்போகிறோம் உங்களுக்கு. நான் இப்போ ஜிஎஸ்டி வந்து நம்மளுக்கு 2 எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க சிறு மற்றும் குறு தொழிலுக்கு. ப்ராடக்டாக பண்ணுறவங்க, பொருளாக வாங்கி விற்கிறவங்க, மேனுஃபேக்சருக்கு 40 லட்ச ரூபா வரலும் ஜிஎஸ்டி தேவையில்லை, தமிழ்நாடுக்குள்ளே வாங்கி விற்றா. இதே சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு 20 லட்ச ரூபா வரலும் எக்ஸம்ஷன் இருக்குது பர் ஆனம். ஒரு 11 ஸ்டேட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 லட்ச ரூபாவில் எக்ஸம்ஷன் இருக்குன்னு, அது அங்கே லிஸ்ட் டீட்டெயில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து ஒரு அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும் கையில். அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா ஃபர்தராக ப்ரொசீட் ஆகும், இல்லைனா நோட்டீஸ் கொடுப்பார் ஆஃபீஸர். அந்த நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் நோட்டீஸ்க்கு நம்ம ரிப்ளை கொடுப்போம். ரிப்ளை வந்து அக்செப்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்துடும். இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் ரிப்ளை பண்ணோம் நம்ம. அடுத்து நம்ம ஜிஎஸ்டிக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத பார்க்க போகிறோம். பேன் அண்ட் ஆதார் கண்டிப்பாக தேவை, ஒரு ஃபோட்டோ, மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பரும் உங்களோட ஒரு மெயில் ஐடி, உங்களோட பிஸ்னஸ் நேம், அந்த அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட், நீங்கள் எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதோடது, இபி கார்டும், முனிசிபல் டேக்ஸ் ஆர் வாட்டர் ரிசிப்ட் கேட்பாங்க அந்த பில்டிங் ஓனருது. இது இருந்தால் போதும் சிம்பிளாக டாக்குமெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி வெப்சைட்டுக்கு போகிறோம். ஜிஎஸ்டி வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா gst.gov.in. ஸோ இதுதான் ஜிஎஸ்டி வெப்சைட்டோட யூஆர்எல். இதில் போயிட்டு நம்ம கூகுளில் போயிட்டு இதை அடித்தோடனே இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் என்ன கையில் வச்சுருக்கோமோ அதோட இன்ஃபர்மேஷன் தான் அங்கே கேட்கும். உங்கள் பேர், உங்களோட அட்ரஸு, கம்பெனி பேர், அதெல்லாம் எல்லாமே கேட்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்க்ரீனாக மூவ் ஆகும். அந்த ஸ்க்ரீன் மூவ் ஆகும்போது கடைசியாக வந்து உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, ஆல் த டாக்குமெண்ட் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ இது உங்கள் பிஸ்னஸ்க்கு பேசிக் நீடு. ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் இன்றைக்கி எந்த ஒரு விஷயம் நம்மளால் பிஸ்னஸை கமர்ஷியலாக பண்ண முடியல. இதில் ஏதாவது கொரிஸ் இருந்ததுனாலும் கொரிஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரிலேட்டடாக தான் இருக்கும், உங்களோட டாக்குமெண்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும். அதை திரும்பவும் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும். இதில் வீடியோ வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த வெப்சைட்லேயே வந்து டெமோ வீடியோ இருக்குது, எப்படி வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுன்னு. அந்த டெமோ வீடியோவும் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திரும்பவும் சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே எங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபுட் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபுட் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம கூகுளில் போய்ட்டு ஸோ இங்கே வெப்சைட்டில் போட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லாகின் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அப்ளை ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட் லைசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் லைசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரல் லைசன்ஸ், ஸ்டேட் லைசன்ஸ், சென்ட்ரல் லைசன்ஸ். ஸோ இதில் நம்ம இப்போ என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் லைசன்ஸ். இந்த ஜென்ரல் லைசன்ஸ் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா ஸோ யாரெல்லாம் வந்து
சின்ன லெவலில் ஒரு 12 லட்ச ரூபாய்க்குள்ள வருஷத்துக்குள்ள டர்ன் ஓவர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஜென்ரல் லைசன்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, ஸோ உங்களோட ஐடி ப்ரூஃப் ஆஃப் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இது தேவைப்படும். ஸோ உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் தேவைப்படும். உங்கள் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து டீல் பண்ண போகிறீங்களோ அந்த என்ன ப்ராடக்ட் டீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நீங்கள் ஃபுட் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மினிமம் ஃபீஸாக உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் உங்களுக்கு வந்து வாங்குவாங்க. ஸோ இது நீங்கள் ஸ்டேட் லைசன்ஸ் சென்ட்ரல் லைசன்ஸ் போகும்போது வேரி ஆகும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் ஃபுட் லைசன்ஸ் போர்ட்டலில் போன உடனே, ஸோ நீங்கள் அப்ளை ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த உடனே நீங்கள் அடுத்து ஜென்ரலில் போயிட்டு, ஸோ இதில் என்னென்ன டேட்டா கேட்குதோ அதில் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு போகும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஃபுட் லைசன்ஸுக்கான சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட அட்ரஸும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் டீல் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டீட்டெயில் இதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபுட் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர்லி ஒன்ஸ் ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலே உங்களுக்கு ரெனியூவல் பண்ணுறதுக்கான டேட்டும் இதிலே உங்களுக்கு வந்துடும். ஸோ ரெனியூவல் பண்ணும்போதும் சேம் ஆஸ் அதே நீங்கள் 100 ருபீஸை பே பண்ணி நீங்கள் உங்கள் ஃபுட் லைசன்ஸை வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2 செஷன் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற 3வது செஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான செஷன். என்ன அப்படின்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி எம்எஸ்எம்இயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு சின்ன நாலேஜ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ எம்எஸ்எம்இ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குறு சிறு நடுத்தர வர்த்தகர்களுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டினால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ. ஸோ இப்போ எம்எஸ்எம்இயில் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்டு தான் உங்களுக்கு வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம முதல் செஷனில் பார்த்துருப்போம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே சர்வீஸ் பண்ணுறவங்களும் 40 லட்ச ரூபாய்க்கு மேலே ட்ரேட் பண்ணுறவங்களும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டரி எடுக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். ஸோ இப்போ நான் வந்து சார் நான் 20 லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் பண்ணுறேன். ஸோ இருந்தாலும் என்னோட பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நான் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ பேங்க்கில் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த எசென்ஷியல் ப்ரூஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த டைமில் உங்களுக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இல்லை, ஸோ நீங்கள் எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த டைமில் நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக உங்களோட உதயம் சர்டிஃபிகேட்டை கொடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு பெனிஃபிட்டானு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இது இல்லாமல் எம்எஸ்எம்இ செக்டர் இருக்கிற யூனிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு அதுக்கான அவேர்னஸை கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பேங்க்கில் அப்ரோச் பண்ணி வாங்குகிற லோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடி கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டட் டெண்டர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணும் போதும் நீங்கள் முன்னுரிமையில் வந்து உங்களுக்கு டெண்டர்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு இபிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எம்எஸ்எம்இயில் உதயம் சர்டிஃபிகேட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போது எம்எஸ்எம்இயில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஸோ நீங்கள் சர்வீஸ் ஓரியன்ட் யூனிட்டாக இருக்கணும், இல்லை மேனுஃபேக்சரிங்காக இருக்கணும். 2 யூனிட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்எஸ்எம்இயில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸும் நீங்கள் வந்து எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எம்எஸ்எம்இயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டல் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எம்எஸ்எம்இயில் நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி போட்டால் மட்டும்தான் உங்களால் உள்ளே போகவே முடியும். ஸோ அடுத்து உங்களோட பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க டீட்டெயில்ஸை எடுத்து வச்சுட்டு ஸோ நீங்கள் எம்எஸ்எம்இ உதயம் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு போர்ட்டல் வரும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட உதயம் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரையும் பேரையும் போட்டுட்டு நீங்கள் வந்து ஓடிபி போட்டு ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட உதயம் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ உதயம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித ஃபீஸும் கேட்காது. இதில் எல்லாமே அட்வைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த நம்பர் ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணோன்னே இந்த நம்பர் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ உங்களோட உதயம் போர்ட்டல்லையே போயிட்டு பிரிண்ட் யுவர் உதயம் சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த உதயம் நம்பரையும் மொபைல் நம்பரையும் கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணி உங்களோட உதயம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட உதயம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உதயம் சர்டிஃபிகேட்லேயே உங்களோட பேர், ஊர், அட்ரஸ், நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ்
பண்ண போகிறீங்க டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 3 செஷன்ஸும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ. இப்போ நம்ம இந்த 3 செஷன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த 3 செஷன் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி எடுக்கிறது, உதயம் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறது, ஃபுட் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறத பற்றி பார்த்துருப்போம். ஸோ இதை நம்ம ஏன் உங்களுக்கு வந்து வீடியோவாக நம்ம கொடுக்கணும் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு தொழில் முனைவோருக்கும் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து டெவலப் பண்ணுற விதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸை வந்து நமக்கு வந்து போதிய அவேர்னஸ் இல்லாததுனாலையும், ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எப்படி அவைல் பண்ணுன்றது தெரியாத ஒரு விஷயத்தினாலையும் நம்ம அந்த ஸ்கீம்ஸை வந்து அவைல் பண்ணாமல் விட்டுறோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அவைல் பண்ணுறதுக்கான நாங்கள் சீஜா எங்கள் குரூப் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த 3 வீடியோவும் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைபில் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம், காண்டாக்ட் நம்பரு. அது மூலிமா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனி டைம் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ அது அஃபிஷியல் டைமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். 9 to 6 அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி தான் நாங்கள் நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கோம் சீஜான்ற இன்ஸ்டியூட் மூலிமா. சீஜாவோட ஃபவுண்டர் நான் தான். ஸோ அதை மென்டாரும் நான் தான் இருக்கும். இந்த சீஜாவோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க இல்லையா, புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு வந்து நாங்கள் ப்ராஃபிட்டை எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரோம். இது இல்லாமல் டேக்ஸ் மேட்டரை வந்து டீச் பண்ணித்தரோம். இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ப்ரொமோஷனலாக அவங்க வந்து சீக்கிரம் வேலை வாங்கணும். ஃப்ரெஷர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி வேலை வாங்கணும். ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட் வந்து சீனியர் அக்கௌண்டண்ட்டாக போகிறதுக்காக சீஜா வந்து ரொம்ப பக்கபலமாக இருக்குது. சீஜாவில் வந்து டேக்ஸ் மேட்டர் பிஸ்னஸை பற்றி நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை வந்து உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் வீடியோவாக. 1 அடுத்தது விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிறு மற்றும் குறு தொழில் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து பேக்போன் ஆஃப் இந்தியன் எக்கானமி. எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 96% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரைவேட் செக்மெண்ட்டில் இந்த எம்எஸ்எம்இ மற்றும் சிறு மற்றும் குறு தொழில் மூலிமா தான் எம்ப்ளாய்மெண்ட்டே நடக்குது. ஸோ இதை வந்து எம்எஸ்எம்இ வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன்லாம். இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னும்போது, நீங்கள் நிறைய ப்ராடக்ட்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறீங்க. இப்போ அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி, யார் வாங்கிப்பாங்க அப்படின்ற பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஃபர்தராக தேவைப்படுதுன்னா அதையுமே நாங்கள் ஒரு டீட்டெயிலாக வீடியோ பண்ணுறோம் லோகம் லைவில். இப்போது ஒரு சிம்பிளாக 2 லைனில் நான் சொல்கிறேன். உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ப்ராடக்டை எப்படி வந்து ஆன்லைனில் சேல் பண்ணலான்ற கவர்மெண்ட் வெப்சைட்டே இருக்குது. ஜெம்முன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது மூலிமா ப்ராடக்ட்லாம் வந்து நீங்கள் சேல் பண்ண முடியும் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ்க்கு. ஸோ நீங்களும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு சப்ளையராக மாற முடியும். அதனால் ஜெம்மை பற்றின டீட்டெயில்ஸு, அது இல்லாமல் வேறு எப்படி ஆன்லைனில் நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்றதையும் நாங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் கவர்மெண்ட் என்னெல்லாம் உங்களுக்கு ஸ்கீம் கொடுத்துருக்காங்கன்றதையும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பண்ணலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா நம்புறேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய், see you. மறக்காமல் நம்ம லோகம் லெவலில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.